உங்களுக்கு காவல்துறையில் இருக்கிற இதை சொல்கிறேன். ஒரு எஸ்பின்னா சும்மா வந்தால் உக்காந்துக்கிட்டு இதை தேய்ச்சிட்டு போகிறது. 1,50,000 2,00,000 சம்பளம் வாங்கிட்டு 5,00,000 ரூபா லஞ்சத்தை வாங்கிட்டு எஸ்ஆர் அமௌண்ட்டை மொங்காம் போட்டுக்கிட்டு போகிற போஸ்ட்டு இல்லை அது. இப்போ வரவன்லாம் அப்படி தான். எஸ்பின்னு உடனே தலையில் என்னமோ கிரீடை தூக்கி, கிரீடை இருக்கட்டும் தம்பி, நீ வேலை பார்க்கணுமே, வேலை பார்க்க தெரியுதா? எந்த எஸ்பிக்கு தெரியுது? அதாவது வெள்ளைக்காரங்காலத்தில் காவல்துறையை ஒரு எஸ்பி எப்படி கண்காணிக்கணுங்கிறதுக்காக என்ன சிஸ்டம் வச்சான்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் 20-30 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. கான்ஸ்டபிள்னால் எஸ்ஐ, ஏட்டையா, ரைட்டரு, இது மாதிரி ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. வெள்ளைக்காரன் என்ன போட்டான் தெரியுமா? இந்த 20-25 பேர் காவல் நிலையங்களில் பணிபுரிபவர்கள். ஆனால் இந்த இதை போட்டான் என்னென்னா, ஸ்பெஷல் பிரான்ச்சு கான்ஸ்டபிள்னு ஒருத்தனை போடுவான், உளவுத்துறை கான்ஸ்டபிள்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போடுவான். வெள்ளைக்காரன் போட சொன்னான் சட்டத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காவல் நிலைய வேலையை செய்வாங்க. ஆனால் உளவுத்துறையிலிருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச், உளவுத்துறையில் இருந்த போலீஸ்காரர் என்ன பண்ணணுமா, அங்கே கண்காணிக்கணும். அங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணித்து எஸ்பிக்கு சொல்லணும். இதுவே முட்டாள்தனம். எப்படின்னா, அவன் உளவுத்துறை கான்ஸ்டபிள்னா இங்கே இருக்கிறவனுக்கு பூரான்னு தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துக்கங்கடா டே அவன் இருக்கான்டான்னு அவனை கையில் போட்டுடுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டரு எஸ்ஐவெல்லாம் அந்த உளவுத்துறை கான்ஸ்டபிளே கையில் போட்டு வாங்குகிற லஞ்சத்தில் அவனுக்கும் பங்கை கொடுத்துட்டு வெளியில் சொல்லாதன்னு சொல்லணும். அதனால் இந்த உளவுத்துறைன்னு இருக்கிறவன் எஸ்பிக்கு எதையும் சொல்ல மாட்டான். அதனால் புத்தி உள்ள எஸ்பி, மூளை உள்ள எஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஸ்பி ஸ்பையை வைப்பாங்க. ஸ்பைனா 30-25 பேர் வேலை பார்க்குறான் அந்த கான்ஸ்டபிள். அதில் ஒருத்தன் எஸ்பிக்கு ஸ்பையாக இருப்பான். இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாது, எஸ்ஐக்கும் தெரியாது. அவன்தான் சிறந்த எஸ்பி. தனக்கு வேண்டிய ஒருத்தனை கூப்பிட்டு, டே நீ தான் ஸ்பையாக இருக்கணும், உள்ளே என்ன நடக்குதோ எனக்கு சொல்லணும் அப்படின்னு வைக்கணும். 40 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்ட எஸ்பி கண்ட்ரோலில் 40 ஸ்பை இருக்கணும். 40 காவல் நிலையத்தில் இவன் தான் விவரம் தெரிஞ்ச எஸ்பி. மண்டையில் மூளை இருக்கிற எஸ்பி இவன் தான். இப்படி பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற காலத்தில் எஸ்பிஸ் ஸ்பை வைப்பாங்க. அப்போ அங்கே என்ன தப்பு நடந்தாலும் அவன் ரகசியமாக எஸ்பிக்கு சொல்லுவான். இப்படித்தான் நிர்வாகத்தை நடத்தணும். உன் உளவு பிரிவு கான்ஸ்டபிளும் உனக்கு சொல்லலை, நீயும் ஸ்பை வைக்கலை. அப்போ நீ எஸ்பிக்கு எங்கே லாயக்கு? அந்தாலும் எஸ்பி கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு, கவனின்னு இருக்காரு. அப்போ கொலை குற்றத்தில் எஸ்பிக்கும் தொடர்பு உண்டு. 5 பேரை திருநாட்டு போட்ட மாதிரி எஸ்பி மேலேயும் போடு.